நம்ம 21 டே செல்ஃப் ரூல் அச்சீவ்மெண்ட்டுடைய லாஸ்ட் எபிசோடில் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமை உருவாக்குறதுன்னு பார்த்தோம். அதை பார்க்காதவங்க மேலே கொடுத்துருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமை உருவாக்கிட்ட. அந்த டீமுக்கு நீ ஒரு லீடராகவோ இல்லை ஒரு ஹெட்டாவோ இருக்கலாம். ஆனால் உன் டீமில் உனக்கு கீழே இருக்கிறவங்க உன்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் இருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எப்படி நாலேஜை கற்றுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம செல்ஃப் ரூல் அச்சீவ்மெண்ட்டோடைய டே 19 டாபிக் லேர்ன் ஃப்ரம் எனிஒன். லேர்ன் ஃப்ரம் எனிஒன்னு சொல்கிறத விட லேர்ன் ஃப்ரம் எவரிஒன் சொல்கிறது தான் கரெக்டு. எல்லார்கிட்டே இருந்து கற்றுக்கோ. அது எப்படி எல்லார்கிட்டே இருந்து கற்றுக்க முடியும்? எல்லா பர்சனும் எல்லாருமே எல்லா டைமும் நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லி தருவாங்கன்னு எப்படி நம்புறது? அவங்கள்ட்டையும் ஒரு சில நேரத்தில் சின்ன சின்ன கெட்ட குணாதிசயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிறது எனக்கு இப்போ நல்லா புரியுது. இந்த குழப்பத்துக்கான பதிலை நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இந்த குழப்பத்துக்கான பதில் வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பறவை தான். அந்த பறவை அன்னப்பறவை. அன்னப்பறவை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அன்னப்பறவை தனக்கு தேவையான பாலை மட்டும் தண்ணி கலந்த பாலில் இருந்து தனியாக பிரித்து எடுத்துக்கும். அதே மாதிரி நீ பார்க்குற பர்சன்ட்ட இருந்து நல்ல விஷயங்களையும் அவங்கள்ட்ட இருக்க திறமைகளையும் அவங்கள்ட்ட இருக்க கூர்மையான சிந்தனைகளையும் உனக்குள்ள வாங்கிக்கோ. அந்த விஷயம் எல்லாத்தையுமே உன்னுடைய வெற்றி இலக்குக்கு ஒரு ஊன்றுகோலா பயன்படுத்தினா கண்டிப்பா நீ நினைச்ச விஷயத்த பெரிய அளவுல சாதிப்ப. நீ கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வியும் எனக்கு புரியுது. புத்திசாலியான மனுஷங்களையும் கூர்மையா சிந்திக்கிற மனுஷங்களையும் நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது நீ கேட்கறது எனக்கு புரியுது. அண்ட் அவங்கள்ட்ட இருந்து நான் எப்படி கத்துக்கிறதுன்னு நீ கேட்கறதும் எனக்கு புரியுது. ஒரு சில பர்சன்ஸை நீ நேர்ல பார்ப்ப, இல்ல நெட்ல பார்ப்ப, இல்ல புக்ஸ்ல, இல்ல எங்கேயாவது பார்ப்ப. அப்போ அந்த பர்சனை பார்க்குற நேரத்துல உன் மனசுக்குள்ள ஒரு விதமான வியப்பு உருவாகும். அப்போ நீ தேடிட்டு இருக்கிற பர்சன் அவங்க தானே நீ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எப்படி அதை நீங்க கரெக்டா சொல்றீங்கன்னு கேட்கறதும் புரியுது. நீ பார்க்கக்கூடிய பர்சன் கண்டிப்பா ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு சில விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த தான் அவங்களுமே பண்ணியிருப்பாங்க. அதை சரியான முறையில முடிச்சு மற்றவங்க பார்வையில படுற மாதிரி பிரதிபலிச்சிருப்பாங்க. உனக்கு தேவையில்லாத விஷயத்த அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீ கண்டுக்கவா போற? அப்போ நீ கண்டுக்கிற அப்படின்னா உனக்கு பிடிச்ச விஷயத்த தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ நீ தேடிட்டு இருக்க பர்சன் கண்டிப்பா அது அவங்கள தான் இருக்கும். நீ வியந்து ஆச்சரியமா பார்க்கக்கூடிய பர்சன் உன்னோட வயசு கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா உனக்கு கீழே வேலை செய்யறவங்கள்ட்டையும் அந்த குணாதிசயம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நீ இந்த இடத்துல தான் கத்துக்கணும். நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதும் தோக்குறதும் உன் கையில தான் இருக்கு. நீ தோக்கணும்னு நினைச்சின்னா உன்னோட வயசு கம்மியா இருக்கு எப்படி போய் அவங்கள்ட்ட கேட்க முடியும் நீ யோசிப்ப. உனக்கு கீழே வேலை செய்யறாங்க எப்படி அவங்கள்ட்ட போய் கத்துக்கிறது, எப்படி அவங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்குறதுன்னு சொல்லி நீ யோசிக்க ஆரம்பிப்ப. அப்போ கண்டிப்பா நீ உன்னுடைய வெற்றி இலக்கை அடைய மாட்ட. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா என்னோட வயசு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கீழே வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, அவங்களும் மனுஷங்க தான் நானும் மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சமமா பார்க்க ஆரம்பிச்சாலே நீ ஒருத்தவங்கள்ட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயத்த கத்துப்ப. அது யாரா இருந்தாலும் சரி நீ அவங்கள்ட்ட இருந்து கத்துப்ப. நீ அது மாதிரி கத்துக்க ஆரம்பிச்சாலே உன்னோட வெற்றி இலக்க நீ ரொம்ப சீக்கிரமா நெருங்கிட்டேன்னு அர்த்தம். அடுத்த செல்ஃப் அச்சீவ்மெண்ட் வீடியோல சந்திப்போம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லையில கனவு சேனல். இது உங்கள் சாய்ஸ். பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுக்கோங்க.